ஹலோ, எப்போவாவது நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு ஒருத்தரோட ஞாபகம் உங்கள் மனசை முழுசாக ஆக்கிரமிச்சிருக்கா? இது ஏன் நடக்குதுங்கிற அந்த மர்மத்தை இன்னைக்கு நம்ம மூல தரவுகள்லேருந்து ரொம்ப சுவாரஸ்யமாக அலசி ஆராய போகிறோம். தயாரா? இந்த தலைப்புல இருக்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். இப்படி எந்த காரணமும் இல்லாம ஒருத்தரோட முகம் உங்க கண் முன்னாடி வந்து போகும்போது அது உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிற தற்செயல் நிகழ்வா, இல்ல நம்ம மூளை பண்ற சீக்ரெட் மேலையா? இதற்கான விடயத்தான் இன்னைக்கு நாம டீகோட் பண்ண போறோம். முதல் விஷயம், இந்த திடீர் நினைவுகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏதோ ஒரு வேலையில ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஆனா திடீர்னு அவங்க ஞாபகம் வரும். இது ஏன்? ஆன்மீக ரீதியா பாக்குறவங்க இது அவங்களுக்கும் உங்களுக்குமான ஆழமான ஒரு உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா உளவியல் இதை வேற மாதிரி அப்ரோச் பண்ணுது. நமக்குள் ரொம்ப காலமா பதிஞ்சிருக்கிற பழைய அனுபவங்களும் ஆழமா புதைஞ்சு கிடக்கிற உணர்வுகளும் தானே தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா சொல்லுது. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். கனவுகள் மற்றும் உணர்ச்சி தொடர்புகள். ஒரு குறிப்பிட்ட நபர் உங்க கனவுல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? இதை பலரும் ஒரு மாயாஜாலமான ஆன்மீக சைகை அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா உளவியல் ரீதியான உண்மை என்ன தெரியுமா? நீங்க தூங்கும் போது உங்க மூளை எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலை செய்யுது. அந்த நபரை பற்றிய முழுமையடையாத உணர்வுகளையோ இல்ல நினைவுகளையோ உங்க மூளை தொடர்ந்து செயலாக்கம் பண்றதுனால தான் இந்த மாதிரி கனவுகள் வருது. மூணாவது விஷயமா, இந்த நினைவுகளை தூண்டும் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். மாசக்கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் நீங்கள் மறந்து போன சில சம்பவங்கள் எப்படி திடீர்னு உயிர் பெறுது? எப்பவோ கேட்ட ஒரு பழைய பாட்டு, முன்னாடி ஒரு தடவை போன ஒரு இடம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட வாசனை, இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற நினைவுகளை டக்குன்னு தட்டி எழுப்புற வினை யூக்கிகளாக வேலை செய்யுதுன்னு நம்ம சோர்ஸ் சொல்லுது. சில ஆன்மீக மரபுகளில் இது அந்த நபருடனான ஆழமான இணைப்போட அறிகுறியாகவே பார்க்குறாங்க. இப்போ நாம் 4வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள். இது கொஞ்சம் விசித்திரமான ஒரு ஏரியா. திடீர்னு எதிர்பாராத இடங்கள்லாம் அவங்க பேரை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரோட்டில் போகும்போது அவங்கள மாதிரியே உருவ அமைப்பு இருக்கிற ஒருத்தரை தாண்டி போவீங்க. இல்லைன்னா கொஞ்சமும் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் நண்பர்கள் திடீர்னு அவங்கள பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எப்படி இருக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு தோணும். ஆன்மீகம் இதைத்தான் ரொம்ப அழகா அர்த்தமுள்ள ஒத்திசைவு அப்படின்னு சொல்லுது. ஆனா உளவியல் நிதர்சனம் என்னன்னா, நீங்க ஒருத்தரை பத்தி ரொம்ப ஆழமா யோசிக்கும் போது உங்க மனசு அவங்களோட தொடர்புடைய விஷயங்களை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதி தீவிரமா கவனிக்க ஆரம்பிச்சிடும். இது நம்ம மூளையோட இயல்பான ஒரு விஷயம் தானே தவிர பிரபஞ்சத்தோட சிக்னல் இல்லைன்னு உளவியல் சொல்லுது. அடுத்ததா 5வது அறிகுறி. இது வெளியில நடக்கிற விஷயங்களை விட உங்களுக்குள்ள நடக்கிற அமைதியான ஏக்கம் பத்தினது. மூல கட்டுரையிலேருந்து நான் படித்ததிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இதுதான். அவரை பெற்றி கோபத்தை விட அமைதி அதிகமாக இருக்கலாம். அதாவது எந்த காரணமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசார நினைக்கிறது உங்களுக்குள்ளேயே ஒரு ஆழமான உணர்வு பூர்வமான மாற்றம் நடக்கிறத காட்டுது. உங்கள் உள் உணர்வுகள் ரொம்பவே முதிர்ச்சி அடைந்து வருதுங்கிறதுக்கான ஒரு அழகான அறிகுறி இது. சரி, இப்போ இந்த 5 விஷயங்களையும் பார்த்துட்டோம். அடுத்து மாயைகளை விட்டுட்டு மூல தரவுகள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நிதர்சனமான உண்மையை நம்ம பேசியே ஆகணும். இந்த அலசல்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எந்த ஒரு அறிகுறியுமே அந்த நபர் உண்மையிலே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத 100% நிரூபிக்காது. ஆமாங்க, இது எல்லாமே நம்ம மனித மனம் எப்படி செயல்படுதுன்னு காட்டுற சில சுவாரஸ்யமான பார்வைகள் மட்டுமே. அப்போ என்னதான் வழி? ஆன்மீக செய்கைகள் வடும் இல்லை மூளை விளையாட்டு காட்டோன்னு இப்படியே அமைதியாக இருக்கிறத விட ஒருத்தரோட உண்மையான எண்ணங்கள் அறிஞ்சிக்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரே நம்பகமான வழி ஒரு மரியாதையான அணுகுமுறையும் நேர்மையான உரையாடலும் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சோர்ஸ் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இந்த விளக்கத்தை நான் ஒரு சின்ன கேள்வியோடு முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விடை கிடைக்கணும்னு ஏதாவது ஒரு தற்செயல் நிகழ்வோ இல்லை அறிகுறியோ வரும்னு இன்னும் காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? இல்லை நீங்களே அந்த நேர்மையான உரையாடலை இன்னைக்கு தொடங்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க.